இன்னைக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கடையை திறந்துட்டேன். என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சுல. ஸோ அதனால் கடையை சீக்கிரமாக திறந்தா தான் அவங்களையும் நம்ம போய் ஸ்கூலில் போய் விடவும் முடியும். ஸோ எல்லாத்தையும் நம்ம பார்க்க முடியும். ஸோ அதனால் இன்றைக்கி என்னமோ தெரியல, சீக்கிரமாக அலாரம் வச்சு காலையிலே குளிச்சு கிழிச்சிட்டு எல்லாம் ரெடி ஆகிட்டு ஸ்கூலு இது பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பசங்க வர டைம் ஆச்சு. பசங்களையும் கூப்பிட்டு போய் டூ வீலரில் போய் விட ஆரம்பிச்சிட்டேன் நான். இப்போ இவ்வளோ நாள் வரையுமே எனக்கு வேலைன்றது கொஞ்சமாக தான் இருந்துச்சு. இப்போ வெறும் தண்ணி கேன கடை மட்டும் தான் இருந்துச்சு. இப்போ ஸ்கூலுக்கு விடுறது கொஞ்சம் அதிகமாகி போச்சு. ஸோ அதனால் தண்ணி கேனுக்கு கம்பெனிக்கு வர்றது லேட் ஆகி போச்சு. இன்னுமே ரொம்ப லேட் ஆகி போச்சு. ஃபஸ்ட்டு சீக்கிரம் வரும், இப்போ ரொம்ப லேட்டானதுனால வண்டிங்கெல்லாம் அதிகமாக நிற்கிறனால கொஞ்சம் வெயிட்டிங் அதிகமாகுது. அரை மணி நேரத்தில் போக வேண்டிய இது பார்த்திங்கன்னா 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகும். இந்த கேப்பில் இதெல்லாம் முடிச்சுட்டு கடைக்கிட்ட போகிறேன். நம்ம ரொம்ப நாள் எதிர்பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம் நடந்துருச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜாய் ஐஸ்கிரீம் பேனர் எங்களுக்கு பேனர் கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தாங்க. பட் அவங்க தரோன்னு சொல்லி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 மாதமாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் சரி, இவங்க மேலே 100% நம்பிக்கை இல்லாமல் போயிடுச்சு. சரி, நம்மளே ஒரு லைட்டிங் பேனர் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் திடுதிப்புன்னு எதாச்சமாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஜாய் ஐஸ்கிரீம் பேனர் கொடுத்துட்டாங்க. அது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பசங்களை ஸ்கூல்லேருந்து கூப்பிட்டு ஒரு 5 ரூபாய்க்கு அருண் ஐஸ்கிரீம் இருக்கா அப்படின்றது எனக்கே ஒரு ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. உண்மையில ஸ்கூலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு பேக்கரியில் வாங்கினேன். 5 ரூபாய்க்குலாம் ஐஸ்கிரீம் கிடையாது. ஜாய் ஐஸ்கிரீமில் இருக்குது. ஆனால் மேக்ஸிமமே அது பார்த்தீங்கன்னா 10 ரூபாயிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது. ஆனால் 5 ரூபாய்க்கும் ஐஸ்கிரீம் எல்லாம் இருக்கா அப்படின்றது எனக்கு உண்மையில ஒரு ட்விஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ இன்னைக்கு டே இப்படி தான் என்னுடைய லைஃப் போச்சு. இன்றைக்கி எக்ஸ்ட்ரா ஒரு வேலையும் வந்துருச்சு. அதே மாதிரி இந்த ஜாய் ஐஸ்கிரீம் பேனரும் தூக்கிட்டு வந்தாங்களோ, அவங்கள பார்த்து இது பண்ணி பார்க்குறதுக்கும் சம் ஆஃப் டைம் எனக்கு எடுத்துருச்சு. ஸோ இதனால் எனக்கு ஒரு ஏன்னா இப்போ இவ்வளோ நாள் வரையுமே என் கடையில் ஒரு பேனர்னு ஒன்று இருந்துச்சு. அந்த பேனர் இல்லாதனால ரொம்ப கஷ்டப்பட்டேன். ஏன்னா ஒரு கடைக்குன்னு பார்த்தீங்கன்னா பேனர் இருந்தால் தான் கஸ்டமர்ஸ் நிறைய பேர் வருவாங்க. கடைக்கு பேனர் இல்லைன்னா யாரும் வர மாட்டாங்க. அட்லீஸ்ட் ஒரு நார்மல் பேனர்னால் இருக்கணும். லைட்டிங் இல்லைனா நார்மல் தான். எப்படியோ ஒரு வழியாக நானே ஒரு பேனர் ரெடி பண்ணிடலாம் அப்படின்னா. ஆனால் பேனர் காஸ்ட்டு வெளியே நான் விசாரிக்கும் போது பார்த்தீங்கன்னா 15,000 16,000 அப்படியெல்லாம் சொன்னாங்க. ஸோ எனக்கு அவ்வளோ அமௌண்ட்டு போட்டு பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனால் எப்படியோ ஒரு வழியாக ஜாய் ஐஸ்கிரீம் அவங்களதே நம்ம கடை பேர் போட்டு ஒரு பேனர் ஒன்று வந்துருச்சு. இதிலே இன்னொரு ஒரு பேனர் ஒன்று வருதுன்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கிறேன் நான். அது பார்த்தீங்கன்னா கேம்பாலேருந்து எனக்கு வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கடை வச்சுருக்கவங்கலாம் கொஞ்சம் பொறுமையாக இருக்கிறது ரொம்ப நல்லதுன்னு நான் சொல்ல வரேன். ஏன்னா நமக்கான பேனர் கண்டிப்பாக வரும். ஆனால் அது எப்போ வரும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக வரும்.